ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் 7.8 பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்ட்ரோடக்டரி வீடியோஸ் அண்ட் பேசிக் வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓல்டு சிலபஸில் இருக்கிற அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ், அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் பாருங்கள், ஓகேவா? ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸில் வந்து டாட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்னா வந்துட்டு 0CB C0A 0CB C0A BA0, ஓகேவா? ஸோ இது இன்ட்டு மறுபடியும் அதே மேட்ரிக்ஸ். ஸோ 0CB C0A BA0, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணணும். அப்படியே டாட் மல்டிப்ளிகேஷன் அப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அண்டு சம் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோ, அதாவது ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு 0 ப்ளஸ் C இன்ட்டு C ப்ளஸ் B இன்ட்டு B வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் பண்ணணும். ஸோ 0 இன்ட்டு C ப்ளஸ் C இன்ட்டு 0 ப்ளஸ் B இன்ட்டு A, ஓகேவா? லைக்வைஸ் ஃபஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் பண்ணும்போது 0 இன்ட்டு B ப்ளஸ் C இன்ட்டு A ப்ளஸ் B இன்ட்டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு ரோ ஒரு காலமும் மாற்றினா கூட நமக்கு வந்து ஆன்சர் வந்து வராது, ஓகேவா? ஸோ இப்படி ரெண்டும் வந்துட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணி இப்படி ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து டாட் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் இருக்கிற என்டிட்டி அண்ட் ஃபஸ்ட் காலமில் இருக்கிற என்டிட்டி, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்கிற என்டிட்டியும் ஃபஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் ரோவில் இருக்கிற என்டிட்டியும் இப்படி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் இப்படி மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதிக்கணும், ஓகேங்களா? லைக்வைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ C இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் C இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் A இன்ட்டு B, ஓகேவா? லைக்வைஸ் C into 0 plus 0 into 0 plus A into B, okay. Then C into C plus 0 into 0 plus A into A into A, okay va? Next வந்து C into B plus 0 into A plus A into 0, okay va? Next வந்து third row and first column. So B into 0 plus A into C, B into 0 plus A into C plus 0 into B. Next வந்து B into C plus A into 0 plus 0 into A. So B into C plus A into 0 plus 0 into A, okay va? Then next வந்து third row and third column. So B into B plus A into A plus 0 into 0, ஓகேவா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 0 ப்ளஸ் C ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் AB 0 ப்ளஸ் AC ப்ளஸ் 0. தென் இங்கே வந்து 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் AB C square plus 0 plus A square BC plus 0 plus 0. Next வந்து 0 plus AC plus 0 CB plus 0 plus 0 B square plus A square plus 0, ஓகேவா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து இது மூணுத்தையும் வந்து சம் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மூணுத்தையும் சம் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்னது, B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர், இது வந்து AB AC AB
a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் bc ac bc a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இது வந்துட்டு எல்லாத்தையும் சம் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், நான் வந்து அதை கண்டிப்பாக திருத்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.